கோவை சூலூர் அருகே கருமத்தம்பட்டியில் போலியான 2000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுக்கட்டுகளை கொடுத்து ஏமாற்ற முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதயகுமார், இவரது தம்பி தயா, அண்ணன் லோகு, தாய் மாமன் செந்தில்குமார், நண்பர் இளவரசன் ஆகியோர் அதே பகுதியைச் சேர்ந்த முத்துக்குமாரிடம் 50,000 கொடுத்தால் 1 லட்சம் தருவதாக கூறி ஏமாற்றி பணத்தை வாங்கியுள்ளனர். அந்த 50,000ற்கு பதிலாக போலியான ரூபாய் நோட்டுகளை ரூபாய் நோட்டு கட்டின் முன்னும் பின்னும் வைத்து உள்ளே வெற்றுத்தாள்களை வைத்து கொடுத்துள்ளனர். முத்துக்குமார் புகாரின் பேரில் போலீசார் சோதனை நடத்தி 4 மூட்டைகளில் போலி ரூபாய் நோட்டுகள், லேப்டாப், ஸ்கேனர், பணம் எண்ணும் மெஷின் மற்றும் பல மாநில ஆதார் கார்டுகளை பறிமுதல் செய்தனர். தப்பிய உதயகுமார் உள்ளிட்ட 4 போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இளவரசன் கைது செய்யப்பட்டு கோவை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பூந்தமல்லி, நஸ்ரத்பேட்டை, செம்பரம்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீரென பலத்த சூறாவளி காற்றுடன் மழை பெய்தது. இந்த நிலையில் பூந்தமல்லி நகராட்சிக்குட்பட்ட தந்தை பெரியார் நகர் பகுதியில் உள்ள குடியிருப்புகள் மீது இரும்பு தகர செட் இரும்பு கம்பத்துடன் பெயர்ந்து பறந்து வந்து விழுந்ததில் சில வீடுகளின் சுவர்கள், குளிர்சாதன பெட்டி உள்ளிட்டவை சேதமடைந்தன. மேலும் அந்த பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்த கார் அப்பளம் போல் நொறுங்கியது. பல இடங்களில் மரக்கிளைகள் முறிந்து விழுந்ததால் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் பூந்தமல்லி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நேரம் மின்சாரம் தடை செய்யப்பட்டது. முசிறி அருகே உள்ள அனலாடீஸ்வரர் கோவில் வைகாசி விசாக பெருந்திருவிழா திருத்தேரோட்டம் நடைபெற்றது. திருச்சி மாவட்டம் முசிறி அருகே தொட்டியத்தில் உள்ள அனலாடீஸ்வரர் கோவிலில் வைகாசி திருவிழாவின் ஒரு பகுதியாக திருத்தேரோட்டம் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் ஏற்பாடு செய்த இந்த நிகழ்ச்சியில் முசிறி தொகுதி எம்எல்ஏ காடுவெட்டி தியாகராஜன் மற்றும் தொட்டியம், அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தேரோட்டத்தின் போது பெண்கள் கும்மியடித்து கோலாட்டமாடியும் சிவனடியார்கள் நடனமாடியும் சென்றனர். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.